ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு முடிவு வந்திருக்கு. என்னென்னா டாக் பார்க்கிங், நாய் குறைத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு பெரிய சர்ச்சை கேள்வி ஏற்படுத்திச்சு. நிறைய பேர் வந்துட்டு இது அது அப்படி இப்படின்னு போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்குலர் வேறு வந்துச்சு, இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்துச்சு அப்படின்னு. பட் அமித் அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு பிக் பாஸ் வந்து பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அவங்களும் இதை பற்றியும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த பற்றின விஷயங்களை வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி கமருதுன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாக் பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக போச்சு. அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருமே வெளியே படுத்திருப்பாங்க. சாண்ட்ரா வெளியில் நான் வந்து தனியாக படுத்துக்கிறேன், எனக்கு ஒரு சவுண்ட் அதிகமாக நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தில் அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து உள்ளே இவங்க படுத்திருப்பாங்க, திவ்யா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நாய் குறைக்கிற சவுண்ட் வந்திருக்கும். அப்போ வந்துட்டு கமர் வந்து அந்த பாத்ரூம் சைடு வந்திருப்பார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸை வந்துட்டு என்னால் இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் அன்றைக்கி வந்துட்டு அதை தான் வந்துட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து போய் கேட்டிருக்காங்க பொழுது சாண்ட்ரா கிட்ட, அன்றைக்கி ஏன் நாய் குறைச்சது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவங்க தெரியாது சம்திங் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதோட விட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த கார் டாஸ்க் நடக்கும்போது, அதாவது நேற்று நைட்டு கார் டாஸ்க் நடக்கும்போது அதை வந்து இழுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்துட்டு பண்ணதான் ஊரே பார்த்துருக்கோம் அப்படிமா சொல்லும்போது அவங்க வந்து 2 பேருமே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் 2 பேர் வந்துட்டு பாத்ரூமில் கிஸ் பண்ணோம் அப்படின்றத அவங்களே போட்டு உடைக்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, நம்மளுக்கே பக்குன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏதோ அவங்க வந்து ஒரு முடிவு கொடுத்துட்டாங்க, கிஸ் பண்ணிக்கோன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு, அதாவது இது தவறா சரியா அப்படின்றது போகிறதுக்குள்ளே நான் வரலை. ஏன்னா இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு வந்துட்டு இது அப்படி நடந்திருக்கும், இது இப்படி நடந்திருக்குன்னு சொன்னாலும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் தெரியாதனால தான் விஜய் சேதுபதி அன்றைக்கே வந்து எதை நாங்கள் காட்டணுமோ அதை காட்டுறோம், எதை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நாங்கள் காட்டலை அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஜூமை வந்துட்டு விஜய் பார்வதி கமருதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. எல்லாருக்கும் மண்டை ஒரு மாதிரி குடைச்சலாகவே இருந்தது. என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அதை நேற்றே வந்து கோவத்தில் வந்து விஜய் பார்வதி கமருதுன்னு, ஆமாம் நாங்கள் வந்து கிஸ் பண்ணோம் பாத்ரூமில், அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை அவங்க பண்ணதுனால ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் பொறுக்கி போகிற இப்படி சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணதுனால இவங்களும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபிசிக்கல் வயலன்ஸை பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதியும் கமருதும் காலையில் வந்து அழுது, நீ ஏன் சொன்ன பார்வதின்னு சொல்லிட்டு கமருதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைடா நான் ஜஸ்ட்டு வந்துட்டு அன்றைக்கி நல்லா பழகிறாங்களேன்ற ஒரு காரணத்துக்காக அன்றைக்கி ஏன் சவுண்ட் வந்து நீ நினைக்கிற நாய் குறைச்சது ஏன் நினைக்கிறேன்னு கேட்டேன், அவ்வளோதான். அதை அவங்க கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க பயங்கரமாக. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த யோயோ, அதாவது குழந்தைகள் பார்க்குற ஷோன்னு நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றும் சொல்கிறதுக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.